நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ப இல்லம், சந்தோஷமான இந்த முதியோர் இல்லத்திலே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நம்பலாமா? சந்தோஷமாக இன்பமாக இருக்கீங்களா? வெரி குட். சத்தமாக சொல்லிட்டாங்க ஒரு ஐயா. ஆண்டவர் நமக்கு நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்கிறார். நம்மளுடைய கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா, ஆராதனையில் இல்லை இந்த மாதிரி ஜெப கூட்டங்களில், கன்வென்ஷன் கூட்டங்களில், வீட்டில் நடக்கிற சில வீட்டு பிரதிஷ்டை, வீட்டு காரியங்கள், நினைவு கூறுகின்ற சில காரியங்கள், எல்லா காரியங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் பொதுவாக இருக்கும். அந்த நிகழ்ச்சி நிரலில் என்ன இருக்கும்? ஜெபம் இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்குமா? சாப்பாடு இருக்கும் கண்டிப்பாக. ஆராதனை சூப்பர். அப்புறம் வேற வேத வாசிப்பு. வெரி குட். இப்போ கூட வேத வாசம் இல்லையா? எந்த நிகழ்வுகள்லையும் வேதத்தை வாசிக்கிறதுக்குன்னு ஒரு பகுதியை வச்சுருப்பாங்க இல்லையா? யாராவது ஒருத்தர் ஒருவேளை அந்த பிரசங்கத்துக்கு ஏற்ற மாதிரி வேத பகுதியோ அல்லது அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேத பகுதியையோ வாசிப்பாங்க இல்லையா? ஏன் வாசிக்கிறோம்? வேதத்திற்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? முதலிடம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்ப நம்மளுடைய கரத்துல இந்த வேத புஸ்தகம், இதுல என்ன இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. யாருக்கு இருக்கு? எனக்குன்னு சொல்லணும். நமக்குன்னுலாம் அப்படி போயிடக்கூடாது. எனக்கு அப்படின்னு. அப்ப எனக்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லா மனிதனுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற ஒரே புஸ்தகம் பைபிள், வேத புஸ்தகம். அதான் முக்கியம் இல்லையா? சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்க அதை கேளுங்க. 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை பிறப்பித்தலுக்கும் புரோஜனமாய் இருக்கின்றது. இதில் என்ன போட்டிருக்கு? கடவுளுடைய வார்த்தை ஆண்டவரால், ஆவியானவரால் எழுதப்பட்டது மனிதர்களின் மூலமாக. எதுக்கா? நம்ம அறிந்து கொள்வதற்காக, நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில் வைத்து கொள்வதற்காக, திருந்தி வாழ்வதற்காக, தவறு செய்தால் அதை விட்டு நல்ல பிள்ளைகளாக மாறுவதற்காக. அப்புறம் இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கையில சரியான பாதையை தெரிந்தெடுப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு உதவி செய்கின்றது. இருட்டில் பாதை தெரியுமா? நம்ம என்ன செய்யறோம்? இப்ப எல்லாம் எங்க கேண்டில் எடுக்கிறோம்? மொபைல் போன்ல எல்லாமே இருக்குது. இப்ப யாரு டார்ச் லைட் வச்சிருக்கா? மொபைல் போன்லயே எல்லாமே இருக்குது. ஓஹோ, அப்படி ஒன்று இருக்கா? சரி, பாத்தீங்களா? ஒரு செய்தி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஐயோ, சரி, நம்ம கதை அப்புறம் பேசிக்குவோம். சரி, எப்படி அந்த டார்ச் லைட்டு வெளிச்சம் காண்பிக்கின்றதோ அதுபோல கடவுளுடைய வார்த்தை நான் வாழ்வதற்கு எனக்கு வழிகாட்டுகின்றது. இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சரீரத்தில் ஒரு பலவீனம், ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, கைகாலெல்லாம் வலிக்குது. அதான் எப்பயுமே வலிக்குதுன்றீங்களா?
அப்படித்தானே? இல்லை இல்லை. சரி, டாக்டர்கிட்ட போனால் என்ன கொடுப்பாங்க? மெடிசன் கொடுப்பாங்க. சூப்பர். சரீரத்தை சுகப்படுத்துறதற்கு, உயிர்ப்பிக்கிறதுக்கு டாக்டர்ஸ் மருந்து கொடுக்குறாங்க. அப்படித்தானே? எல்லாரும் மருந்து சாப்பிட்றோம் இல்லையா? ஆனால் என்னுடைய மனசில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு அப்படித்தான்ப்பா இருக்குன்னு. அதுக்கு அவர் மருந்து கொடுப்பாரா? இல்லை. எப்படி சரீரத்தினுடைய தேவைகளுக்கு டாக்டர் மருந்து கொடுக்கிறாரோ அந்த மருந்து நம்மளுடைய சரீரத்தை குணப்படுத்துகிறதோ, அது போல என்னுடைய ஆத்துமாவிலே, என்னுடைய மனசுல வருகின்ற குறைகள், கவலைகளுக்கு மருந்து எது? ஆண்டவருடைய வார்த்தை. அதுதான் இது சொல்லுது. கர்த்தருடைய வேதம் குறைபற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கின்றது. எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில கஷ்டம் வருதோ, கவலை வருதோ, பிரச்சனை வருதோ, சந்தேகம் வருதோ, பயம் வருதோ, நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்க வேண்டும். இன்னைக்கு என்னுடைய செய்தியில ஏன் நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும், ஏன் நாம் வேதத்தை படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அதைத்தான் சொல்ல போறேன். எல்லா பேரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? யார்கிட்ட பைபிள் இல்லை? வெரி குட், எல்லாரும் வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் டெய்லி வாசிக்கிறீங்க? வெரி குட், எல்லாரும் வாசிக்கிறீங்க. அப்படித்தானே? ரொம்ப சந்தோஷம். இப்ப ஜார்ஜ் வெர்வர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் ஓஎம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியர் இருக்குது, ஆப்ரேஷன் மொபைலைசேஷன் சொல்லி பல நாடுகளில் இந்த ஊழியம் இருக்குது. அவர் தன்னுடைய சின்ன வயசுல ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹாஸ்டலில் படித்தார். சரியா? ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது எல்லாமே பொதுவாக தானே இருக்கும். நீங்களாம் இப்போ இப்படி இருக்கீங்களே அது மாதிரி. அப்போ அந்த கண்ணாடி ஒன்று அங்கே இருந்துச்சு, முகம் பார்க்குற கண்ணாடி. எல்லாரும் டெய்லி போய் பார்த்துருவோம் இல்லையா? கண்ணாடி பார்க்காதவங்க யார் இருக்கா? அதானே? ஆமாம், பெரிய கண்ணாடி இருக்குது. ஒரு நாளைக்கு 100 தடவை நான் பார்த்துருவேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். ரைட். அவர் என்ன பண்ணாராம், அந்த கண்ணாடியில் ஒரு வார்த்தை எழுதி வச்சிருந்தாராம். என்ன எழுதி இருந்தாரு? நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? காலையில பைபிள் வாசிக்கலைன்னா காலை உணவு எனக்கு இல்லை. அவருக்காகவே அவருக்குள்ள ஒரு கட்டளையை போட்டார். ஏன் போட்டாரு? பைபிள் வாசிக்கிறது அவ்வளவு முக்கியம் அப்படின்றத உணர்வதற்காக. இப்போ டெய்லி கண்ணாடி பண்ணோம்னா என்ன, தலைசிய போகிறப்ப என்ன யோசிப்பாரு? ஓ, இந்த வார்த்தை எழுதியிருக்கா, நான் இன்னைக்கு பைபிள் வாசித்தானா? அப்போ வேதம் வாசிப்பதற்கு அந்த அளவிற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்ததுனால மிகப்பெரிய ஊழியத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். அப்போ நம்ம வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த நாள் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். சரியா? வாசிப்பீங்களா? கவலை வரும், பிரச்சனை வரும், பயங்கள் வரும், சோர்வு வரும், எல்லாத்துக்கும் வரும். ஐயோ நான் இப்படி ஆயிட்டனே, இங்கே இருக்கிறனே அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்கள் கையில் ஒரு பயங்கரமான ஆயுதம் இருக்கு. இந்த ஆயுதம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயுதங்களை காட்டிலும் வல்லமை உள்ளது. ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்டன் இருந்தார். அவரு இராணுவத்தில் 30 வருஷம் வேலை பார்த்துட்டாரு. எத்தனை வருஷம்? 30 வருஷம் வேலை பார்த்துட்டாரு. ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அவருடைய சொந்த கிராமத்துக்கு வர்றாரு. அவருக்கு ஒரே மதிப்பு தான். எல்லாரும் அவரை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, அவரை வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய காரியங்கள் எல்லாம் கேட்குறாங்க. ஐயா, நீங்கள் இவ்வளோ நாள் அங்கே இருந்தீங்களே, எப்படி இருந்துச்சு? எத்தனை போர்களை நீங்கள் சந்திச்சிங்க? சண்டையெல்லாம் போட்டிங்களா? உங்கள் துப்பாக்கியெல்லாம் பத்திரமா இருக்குதா? ஏகப்பட்ட கேள்விகள். அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் ஜேம்ஸ் கேப்டனை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாராம். சாப்பிட போனப்ப அவங்க வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க. மேஜையில் இந்த மாதிரி உட்காந்துருக்கார், நம்ம உட்காந்துருக்கிறது மாதிரி. அப்போ அந்த நண்பர் கேப்டன் ஜேம்ஸ்ட ஒரு வார்த்தை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஐயா, நீங்கள் 30 வருஷம் இராணுவத்தில் மிலிட்ரியில் இருந்திருக்கீங்களே, உங்கள் வாழ்க்கையில்
நீங்க பெற்ற மகத்தான வெற்றி எது? நிறைய போர்களை பார்த்துருப்பார் இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் போர் சொல்றாங்க, கார்கில் போர்லாம் சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி இந்த 30 வருஷத்துல நீங்கள் பெற்ற மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி எதை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப கேப்டன் ஜேம்ஸ் என்ன சொன்னாராம்? கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சொன்னாராம், ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது ஒரு ஹாஸ்டலில் தான் நான் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பயே எனக்கு ஏசாமியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். எப்பயுமே படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பைபிள் எடுத்து வாசித்தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் போயிட்டு வந்ததுக்கு பிறகும் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் என் கூட இருந்த மற்ற மாணவர்கள் என்னை ரொம்ப கேலி பண்ணுவாங்க. என் முன்னாடியே சிரிப்பாங்க. இங்கே வர்றா, இவர் பெரிய பக்திமான்றா, எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிக்கிறான், எப்போ பார்த்தாலும் ஜெபிக்கிறான். இப்படி கேலி பண்ண உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சரி, இனிமே நம்ம பைபிள் வாசிக்க வேணான்னு சொல்லி யோசித்தேன், ஜெபிக்க வேணான்னு சொல்லி யோசித்தேன். ஆனாலும் நான் விடலை. கேலி பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், எப்பையும் போல பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், ஆசீர்வதித்தார். பள்ளிக்கூடத்திலேயே என் ஸ்கூல்லையே நான் தான் எல்லா பாடங்கள்லையும் முதல் மார்க் வாங்கினேன். அது மட்டும் இல்லை, மற்ற காரியங்கள் இருக்குல்லையா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓட்டப்பந்தயம், ஃபுட்பால் விளாடுறது, ஸோ இந்த மாதிரியான ஐட்டங்கள்லையும் எனக்கு நிறைய ப்ரைஸ் கிடைச்சிச்சு. இதை பார்த்த மாணவர்கள், நான் போய் ஒன்றுமே சொல்லலை, டேய் இவன் ஜெபம் பண்ணுறான், பைபிள் வாசிக்கிறான், அதனால தான்டா இப்படி நல்ல பையனாக இருக்கிறான்னு சொல்லி அவங்களாகவே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னைய மாதிரியே பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னைய மாதிரியே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளில் என் கூட இருந்த எல்லாருமே கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். இதுதான் என் வாழ்க்கையில் கிடைத்த மகத்தான வெற்றி. பார்த்தீங்களா? அப்போ நம்ம இந்த வேத புஸ்தகத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் முக்கியமாய் பார்ப்பார். அதான் முக்கியம். டெய்லி வேத புஸ்தகத்தை எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க? வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை நாம் தியானிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் வாசிப்பீங்க, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதில் ஒரு வசனத்தை, அந்த பகுதியை நீங்கள் திருப்பி திருப்பி ஒரு 2 தடவை 3 தடவை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட பேசுவார். அன்னைக்குரிய மன்னாவை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். உதாரணமா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார்னு வாசிக்கிறீங்க 23ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம். அப்போ யோசிக்கணும், மேய்ப்பர்னா அந்த மேய்ப்பர் என்ன செய்வான்? ஆடை சரியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான், எங்கே புல்லு இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போவான், எப்போ சாப்பாடு கொடுக்கணுமோ எப்போ தண்ணி கொடுக்கணுமோ தண்ணி கொடுப்பான், ஓநாய்கள் வந்தால் காப்பாற்றுவான். அப்போ ஆண்டவர் எனக்கு மெய்ப்பர்னா எனக்கு என்ன இது தேவையோ அதை சந்திப்பார், என்னை பாதுகாப்பார். ஸோ அந்த மாதிரி தியானிக்கும் பொழுது ஒரு புதிய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதான் தேவனுடைய வார்த்தைகளின் மகிமை. பைபிள் வாசிப்பீங்களா? தியானிக்க வேண்டும். சரி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? பசிக்குதா? இல்லை பேசுங்க. வெரி குட். என்னம்மா பேசலாமாம்மா? வெரி குட். நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கணும்ல. ஐயா பேசலாமா? ஐயா இல்லை வேற ஒன்றும் இல்லைம்மா, இது சாப்பாட்டு நேரம், எனக்கும் பசிக்குது, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ரைட். இன்னொரு நடந்த சம்பவத்தை சொல்லி நம்ம முடிச்சிடலாம், சரியா? இது ரொம்ப நல்லா இருக்கும். 1825ஆம் ஆண்டில் ரஷ்ய நாட்டில் முதலாம் நிக்கோலஸ் அப்படின்ற ஒரு மனிதர் மன்னராக இருந்தார். முதலாம் நிக்கோலஸ் அவர் பேர். மன்னராட்சி 200 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா, 1825. அவர் பதவிக்கு வந்த உடனே முக்கியமான அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் ஜெயிலில் தூக்கி போட்டார். பிரச்சனை, சில பேர்த்துக்கு மரண தண்டனையும் கொடுத்துட்டார், தூக்கில் போட்டாங்க. அந்த சமயத்தில் ஒன்றுமே தவறு செய்யாத ஒரு அரசாங்க அதிகாரியை என்ன பண்ணாங்க, ஜெயிலில் கொண்டு வந்துட்டார். அவர் ஜெயிலில் கொண்டு வந்துட்டு, நீ இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி
இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த தேதியில உன்னைய தூக்கில் போட்டுருவேன் அப்படின்ட்டாரு. எப்படி இருக்கும் அவருக்கு? அவ்வளவுதான், இன்பம் எல்லாம் துக்கம் இல்லாம மாறிடுச்சு. அவருக்கு ஒரே அழுக, ஐயோ நான் ஒரு தப்புமே செய்யலையே, என்னை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாரு. அந்த சமயத்துல ஒரு போதகர் அவரை வந்து பார்க்கிறாரு. ஐயா அழுகாதீங்க, இயேசு உங்களை மாற்ற முடியும், இந்தாங்க இந்த புஸ்தகத்தை படிங்க அப்படின்னு சொல்லி பைபிளை கொடுக்கிறார். இவர் வாங்கி தூக்கி எரிஞ்சிட்டார். அட போங்கய்யா, நானே வருத்தத்தில் இருக்கிறேன், அதைப்படி இதைப்படின்னு ஒன்றும் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. இந்த போதகர் பேசாமல் வெளியே வந்துட்டார். நாள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அறையில் இவர் புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு, அழுகிறார். ஒரு நாள் தூக்கி எரிஞ்சார் இல்லையா, அந்த பைபிள் கண்ணில் படுது. இப்போ மனசு கொஞ்சம் அப்படியே லைட்டாக மாறி இருக்கு. அப்படியே மெதுவாக எடுக்கிறார். சரி அதில் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி திறந்து பார்த்தா என்ன வசனம் கண்ணில் படுது தெரியுமா? 50வது சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்திலே என்னை ஆமென். பார்த்தீங்களா, வசனம்லாம் மனப்பாடமாக வச்சிருக்கீங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது கடவுள் என்கிட்ட அப்படியே பேசுற மாதிரியே இருக்கு. அதான் வேத புஸ்தகம். உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்ததை போல ஆண்டவர் உங்களோடு பேசுகின்ற புஸ்தகம் தான் பைபிள். அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிட, நாமத்திலான இருக்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து தானியேல் புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. தானியேல் தெரியும் இல்லையா, சிங்கக்கபில ஆண்டவர் காப்பாத்துறாரு. தானியேல் நண்பர்கள் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியிலிருந்து காப்பாத்துறாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஆண்டவர் இப்படிலாம் செய்வாரான்னு சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே தானியேலை நீங்க காப்பாத்திருக்கீங்க, நண்பர்களை காப்பாத்திருக்கீங்க, என்னையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அவருக்கு பதில் வருதோ இல்லையோ, உள்ளத்துல பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. நான் மரித்தாலும் எங்க போவேன்? பரலோகத்துக்கு போவேன், நித்திய ஜீவன் எனக்கு உண்டுன்ற நம்பிக்கை பைபிள் மூலம் வந்துருச்சு. அவங்க நண்பர்களுக்கு வீட்டுக்கெல்லாம் லெட்டர் எழுதுறாரு, யாரும் வருத்தப்படாதீங்க, ஒருவேளை நான் இறந்து போயிட்டாலும் ஏசப்பாட்ட போறேன், சந்தோஷமான இருக்கிறேன்லாம் எழுதுறாரு. ஆனா அவங்களுக்கு ஒன்றும் புரியல, கவலையா இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிறாரு, சமாதானமா இருக்கிறாரு. ஏன்? டெய்லி வேதத்தை வாசிக்கிறாரு. ஒரு நாள் ஜெயில் கதவு திறக்கப்படுகிறது. மன்னர் உள்ள வர்றாரு, நிக்கோலஸ் உள்ள வர்றாரு. இவர் அழைக்கிறார், இங்க வாங்க. என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க குற்றவாளி இல்லை என்று நிரூபணமாகி விட்டது. நீங்க தப்பே செய்யலைன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டோம். உங்களை நான் தவறுதலாக ஜெயிலில் வைத்து விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இன்று முதல் விடுதலை. எப்படி இருக்கும் அவருக்கு? ஆண்டவருடைய வார்த்தை மாறுமா? மாறாது. அது மட்டும் இல்ல, அந்த மன்னர் சொல்றாரு, இவ்வளவு நாள் நீங்க ஜெயில இருந்துட்டீங்க, நீங்க வெளியே வந்த உடனே அதே வேலையை செய்ய வேண்டாம், உங்களுக்கு நான் பதவி உயர்வு கொடுக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அதான் முக்கியம். அப்ப வேத புஸ்தகத்திற்கு நான் அதிகமாக மதிப்பு கொடுக்கும் பொழுது, அதை கவனமாய் வாசிக்கின்ற பொழுது, எனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவார், சமாதானத்தை கொடுப்பார், நல்ல சுகத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். ஒரு வசனம் இருக்கு, வாசி முடிச்சிருவான். 119ஆம் சங்கீதம் 92வது வசனம். உமது வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாய். நான் பிரசங்கம் பண்ணவே தேவையில்லை, அடிச்சு நொறுக்குறாங்க பாருங்க வசனத்தை. சொல்லுவோமா? உமது வேதம். சொல்லுங்க, நான் சொல்ல திருப்பி சொல்றீங்களா? முடிச்சிடலாம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இல்லாமல் இருந்தால் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன். என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல வேலை கையில வேத புத்தகம் வந்துச்சு, அதை நான் வாசம் இல்லைன்னா என் வருத்தத்திலேயே அழிந்து போயிருப்பேன். ஜெயில அப்படித்தான் நடந்துச்சு, அழுதுகிட்டு இருந்தாரு, நல்ல வேலை பார்த்தாரு.
என்னுடைய உள்ளத்திலே விசாரம் கவலை பெருகுகிறது, உம்முடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாய் இருக்கிறது. இந்த புஸ்தகம் உயிருள்ள புஸ்தகம். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களோடு பேசும், என்னோடு பேசும், எல்லாரோடும் பேசும். எப்ப தெரியுமா? இது ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லி நம்பி வாசிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது உங்களோடு பேசும். இந்த நாட்கள்ல உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? சரீர சுகம் மட்டுமல்ல, ஆத்தும சுகம், சமாதானம், சந்தோஷம், அமைதி, திருப்தி. இதெல்லாம் யார் கொடுக்க முடியும்? இயேசு அவருடைய வார்த்தைகளின் மூலமாக கொடுக்க முடியும். அதனால உங்களிடத்தில் இருக்கின்ற வேத புஸ்தகத்தை தினமும் வாசியுங்கள். உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். காலையில் வாசிக்கலாம், மத்தியானம் கொஞ்சம் நேரம் வாசிக்கலாம், சாயந்தரம் கொஞ்சம் நேரம் வாசிக்கலாம். ஜார்ஜ் வருவர் என்ன சொன்னாரு? நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். வேதம் வாசிக்கல, காலை உணவு இல்லை. அதை மனசில் வச்சுக்கோங்க. அதனால முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், முதலிடம் கொடுக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு. அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா?